ஒன்றுக்கு ரெண்டுக்கெல்லாம் இப்போ போகக்கூடாது. எல்லாம் அமைதியாக தேவ வார்த்தையை கேட்கணும். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்லாம் சகோதரர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது தொழுது டைம் பாருங்கள், கரெக்டாக அந்த அவங்க மாஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. they can't play, they can't even switch on the mobile. they can't even switch on the mobile, right? மொபைல் ஆன் பண்ணக்கூடாது. அவங்க ஸ்டைல் ஆஃப் அந்த ப்ரேயர் பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும். யாருமே யாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கையை தூக்குங்க ஒருத்தர் சொல்லணும், கை தட்டுங்கன்னு, பாட்டு பாடுங்கன்னு. ஆனால் அவங்கள பாருங்கள், எச்ச கூட முழுங்க மாட்டாங்க அந்த ரோசா டைம்லலாம். ஐ மீன் தெய்வம் அவங்க நம்புகிற தெய்வம் இல்லை, நம்ம ஜீவனில் தெய்வனை நம்புகிறோம். அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. நம்ம ஏன்டா அப்படி இல்லை? எங்கே பார்த்தாலும், ட்ரெயினில் போனாலும், எங்கே ஏர்போர்ட்டில் போனாலும் அவன் பாட்டுக்கு அந்த டைமுக்கு போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். நம்மளை பாருங்கள், மொபைல் பார்த்து உட்காந்துக்குவோம், சைத்தான்கா பச்சிங்க மாதிரி. ஏர்போர்ட்டில் பார்த்தா மொபைல், ஹோட்டலில் பார்த்தா மொபைல். இதெல்லாம் போகட்டும், சைத்தான்கா பச்சி. சர்ச்சிலையுமா? புரிஞ்சிச்சா? அதனால் சர்ச்சை வரும்போது டோன்ட் ஃபியர் எனி மேன், டு ஃபியர் காட். நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா வரல, சிவகாசி பட்டாசு வரல. இந்த பட்டாசு அப்பே வந்துனேங்கணும், அப்பதான் தூங்க மாட்டீங்க. இப்ப பக்கத்து கை பிடிச்சவங்க, இன்னைக்கு செத்தா எங்க போவ ராசா கேளுங்க.